சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, குட் மார்னிங்ப்பா. தமிழகத்துல மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு, தோல்வியுற்ற மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஒன்று நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கு. ஓகேங்களா? வீடியோவ முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. என்ன தகவல்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 10த், 11த், 12த் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்கீங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 18க்கு மேலயோ, 20க்கு மேலயோ வந்து 24 நினைக்கிறேன். ஆமா. 24க்கு மேல வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 10த், 11த், 12த் எல்லாருக்குமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபெயில் ஆயிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் வந்து இத எழுதப் போறீங்க. இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் வந்து போடப் போறோம். அது வேற விஷயம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் எழுதிட்டு வந்தீங்கன்னா, அஃபிஷியல் ஆன்ஸர் கீ, ஃபுல் ஆன்ஸர் கீ 1 மார்க்கு. ஏ டைப், பி டைப் தான் வரப்போகுது. அவுட் ஆஃப் சிலபஸ் ரொம்ப டஃப்பா இருக்குமா ப்ரோ? புக் பேக் ரொம்ப டஃப்பா இருக்குமா? லாஸ்ட் நம்முடைய மார்ச் மந்த்ல கேட்ட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் மெத்தட் அதிகமா இருக்குமா? இப்படி பற்பல கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் உடைய மத்தியில வந்து எழுந்து இருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அவங்களுக்கான ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ட சொல்லிடுறேன். கொஸ்டின் பேப்பர் இஸ் வெரி வெரி ஈஸி மெத்தட். ஓல்டு சிலபஸ் பசங்களுக்கு வந்து இப்போதைக்கு 12த்ல நியூ சிலபஸ்லாம் கிடையாது. நியூ சிலபஸ்லாம் அவங்க எழுதுற மாரி இருந்தா, கண்டிப்பா முன்னாடியே சொல்லியிருப்பாங்க. ஓல்டு சிலபஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்கே வந்து இருக்குது. ஓகேங்களா? அவங்களுக்கே ஓல்டு சிலபஸ் அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்ன பிரச்சனைனா, டெஃபினெட்லி வந்து இப்ப நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத போற 10த், 11த், 12த் ஸ்டூடண்ட்ஸ் ஃபெயில் ஆயிருக்கீங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஓல்டு சிலபஸ்ல இருந்து தான் டீட்டெயில்ஸ் 1 மார்க்கு, 2 மார்க்கு, 3 மார்க்கு, 4 மார்க்கு, 8 மார்க் என்னென்ன மார்க்ஸ் இருக்கோ எல்லாமே கேட்பாங்க. 8 மார்க்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய 10த்துக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது மாரி நெறைய வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் மாணவ செல்வங்கள் எல்லாருக்குமே இன்னொரு ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்கப் பெற்றிருக்கிறது. நம்முடைய தமிழகத்த பொறுத்தவரைக்கும் 2024ஆம் ஆண்டு மார்ச்ல வந்து பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த மார்ச்ல நடந்த அதே பப்ளிக் எக்ஸாம் எப்படி ஈஸியா வந்து கேட்டாங்களோ, அதே மாரி இந்த முறை 2024 ஜூன், ஜூலை ஓகேங்களா? ஜூன், ஜூலை எதுக்கு நான் சொல்றேன்னா, 11த்துக்குலாம் கூட ஜூலைலாம் கூட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மிகவும் எளிமையான முறையில வினாத்தாள்களுடைய அந்த வடிவமைப்பு இருக்கலாம். இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக் கல்வித்துறையின் சார்புல வந்து பார்த்தீங்கன்னா, தகவல்கள் அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாது அப்படின்னே வந்து சொல்லலாம் சில குட்டீஸ். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக சொல்லிக் கொள்வது 10த், 11த், 12த் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு அறிவிப்பு இது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால வந்து இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது சில குட்டீஸ். அடுத்தடுத்த வீடியோவுல சந்திக்கலாம்.